ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. புதுசாக இருக்கிறவங்க என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டன்ட் கோதுமை அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் 1.25 கப் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து நாட்டு வெல்லமும் அதுக்கப்புறம் 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 சேர்த்தும் செய்கிறேன். இப்போ நம்ம வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கப் அளவே போதுமானது தான். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். கரைஞ்சி இது வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ லேசாக வந்து கொதி வருது. ஒரு முறை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து தூசி மண் இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்புறமா. இப்போ வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது வந்து இன்ஸ்டன்ட் கோதுமை மாவு தான். இப்போ இந்த மாவு வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் வந்து மீடியமாக சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த மாவு வந்து நெய்யில் வறுக்கும் போது தான் நமக்கு வந்து நல்லா வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது டேஸ்ட்டு கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வறுத்துட்டோம். இது வந்து வறுக்கும் போது வீடெல்லாம் ஃபுல்லாக ஸ்மெல் நல்லா வருது. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து வடிகட்டிக்கிறேன் வெல்லத்தை. வெல்லம் வந்து நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா வெல்ல தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம வந்து இது கட்டி இல்லாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம இந்த ப்ராசஸை செய்யணும். இல்லைனா மாவு வந்து சீக்கிரமாக கெட்டிப்பட்டுடும். பாருங்கள், நான் வந்து கலந்து கொடுத்துன்னு இருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற 1 கப்பு மாவுக்கு இந்த வெல்ல தண்ணி வந்து கரெக்டாக போயிடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதுக்கு வந்து இடையில நம்ம வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கட்டியே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கட்டி இருக்குது. இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு வந்து டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுக்கலாம். இந்த மாவு வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பேனில் வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள், அது வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்லா ஷைனிங்காக இருக்குது அல்வா வந்து. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நல்லா சூடாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஆறின பிறகு இது வந்து நல்லா தண்ணியாக வரும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து வேறு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அல்வா வந்து ரொம்ப குயிக்காக நம்ம செய்யலாம் இது. இப்போ பாருங்கள், இந்த அல்வா வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. நம்ம சேர்த்துருக்கிற 4 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சரியாக இருக்கும் இதுக்கு. இப்போ உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஆறட்டும். நம்ம வந்து ஒரு கப்பில் சேர்த்துட்டு இதுக்கு வந்து கார்னிஷிங்க்கு நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அல்வாக்கு வாசனைக்கு நான் வந்து எதுவும் சேர்க்கல. ஏலக்காய் தூள் கூட சேர்க்கல நான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கரண்டியில் எடுத்து காமிக்கிறேன். இது வந்து இன்னும் சூடாக இருக்குது. நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அல்வா. இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து குயிக்காக நம்ம செய்யக்கூடிய அல்வா தான் இது. இந்த அல்வா வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஃபெஸ்டிவல் டைமில் செய்யலாம். அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இல்லை டக்குன்னு நமக்கு அல்வா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த அல்வாவை நம்ம செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.